My dear Saitechies, இதில் நீங்கள் இந்த கான்செப்ட் வேர் பற்றி அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்க. அதில் மெயினாக என்னென்னாக்கா இந்த கான்செப்ட் மேப்பை போடுறப்போ தட் இஸ் என்டையர் சாப்டரை வந்து தட் இஸ் ஸ்கெட்ச் நோட் போடுறதுங்கிறது வேறு. என்டையர் சம்மரி அது வந்து ஒரு ஃபுல் சாப்டரை அப்படியே போடுறது அது வந்து ஸ்கெட்ச் நோட். பட் அந்த வித்தின் தட் ஸ்கெட்ச் நோட் சின்ன சின்ன அந்த கான்செப்ட்ஸ் வருது பற்றியா, அதை மேப் பண்ணுறது தான் கான்செப்ட் மேப். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ என்டையர் சப்ஜெக்ட் சம்மரியை வந்து வித் ஆல் டீட்டெயில்ஸு கொடுக்கறது ஸ்கெட்ச் நோட். தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போது நம்மளுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு 12th ஸ்டாண்டர்டில் மேட்ரிசஸ் பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அதே மாதிரி டிட்டர்மினன்ஸ் போட்டிருக்காங்க. தென் see this continuity and discontinuity. அதுக்கப்புறம் இன்டக்ரல்ஸ். ஓகே, ஸோ அதை எவ்வளோ அழகாக விசுவலைஸ் பண்ணியிருக்காங்க பார். ஓகே, அதே மாதிரி ட்ரிக்னாமெண்ட்ரி, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெண்ட்ரிக்கு. தென் டிஃப்ரென்சியேஷன் சீட் ஷீட்னு ரெடி பண்ணியிருக்காங்க, என்டையர் ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டக்ரல், டெஃபினட் இன்டக்ரல், இன்டெஃபினட் இன்டக்ரல், தென் லிமிட்ஸு. இதெல்லாம் வந்து அமிர்தா பண்ணது இது. ஓகே, அதுக்கப்புறம் that is increasing and decreasing functions, derivatives, some useful substitutions எது வந்தால் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த சப்ஸ்டியூஷன் டெக்னிக் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கெட்ச் நோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இரேஷனல் அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறது, அது போக போக நான் சொல்லிக் கொடுக்குறேன் உனக்கு. அதுக்கப்புறம் அந்த பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் என்னென்ன இன்டகிரலில். ஸோ லைக்வைஸ் என்டையர் செட் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாக +2 டாப்பிக்கு அப்படியே கவர் பண்ணியாச்சு இதெல்லாம். புரியுதா? ஸோ இது வந்து என்னன்னாக்கா சப்ஜெக்ட் வைஸு சாப்டர் வைஸு போட்டது, நல்லா ஞாபகம் இருக்கட்டும். என்னது, இதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணணும். அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்டர் ஐடென்டிட்டியை வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், ஆல் கிளாஸஸ் 9 to 12. ஆனால் பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தட் இஸ் நல்ல இந்த கான்செப்ட் மேப்பில் நான் கான்செப்ட் மேப், அந்த கான்செப்ட் வேர் அப்படிங்கிற யூடியூப் வீடியோவில் நம்மளோட வெப்பேஜ் போட்டிருப்பேன். நம்ம சாய்டெக் வெப்பேஜில் போய் பாரு, அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். அதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் கான்செப்ட் மேப் நல்லா புரிஞ்சுக்கோ. சின்ன சின்ன கான்செப்ட் மேப்பு, சாப்டருக்குள்ளே வரக்கூடிய கான்செப்டை எப்படி ப்ளோ அப் பண்ணுறது. ஸோ இதை தான் நான் வந்து இந்த கிஃப்ட் ஐட்டத்தில் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்கெட்ச் நோட்டுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அது வந்து என்னென்னா என்டையர் சாப்டருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல இந்த கான்செப்ட் மேப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த சாப்டரில் ஒரு 5 கான்செப்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் கோத்து விட்டு ஒரு பர்டிகுலர் பேட்டர்னுக்கு உருவாக்கிட்டேன்னா அதுதான் ஸ்கெட்ச் நோட். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? ஆக்சுவலாக இப்போ நான் கான்செப்ட் மேப்புங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் அப்ரோச் அண்ட் ஸ்கெட்ச் நோட்டுங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எக்ஸாம் டயத்தில் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு சண்டேலேயும் வெட்டிய பொழுதை போக்காமல் இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக எதாவது ஏற்பாடு பண்ணினாக்கா அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்போதும் நான் தயாராக இருக்கேன். ஸோ பெஸ்ட்டு க்ரியேட்டிவ் ஒர்க்காக இருக்கட்டும் அது. அதிலே ஆனால் க்ரியேட்டிவ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு டயத்தையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆனால் அதில் ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு இன்டெப்த்தாக அது எவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோ. ஓகே, ரைட், ஆல் தி பெஸ்ட்.